கிரீடிங்ஸ். இந்த டிவோஷன் நம்ம வந்து 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொரிந்தியர் புஸ்தகம் எழுதப்பட்டது வந்து அப்போஸ்தலன் பவுலின் மூலமாக. அப்போஸ்தலன் பவுல் இந்த புஸ்தகத்தை எழுதினதற்கான காரணம், இந்த கொரிந்து சபையில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கிறபடினால அதை திருத்தணுங்கிறதுக்காக எழுதினது தான் இந்த கடிதம். இந்த கடிதத்தை வந்து அப்போஸ்தலன் பவுல் வந்து திருத்துறதற்காக எழுதினாருன்னு சொல்லும் பொழுது, அவர் முதலாவது ஆரம்பிக்கும் பொழுதே அவங்கள வந்து கண்டித்தோ இல்லை அவங்கள வந்து ஆக்கினைக்குள்ள தீர்த்து எழுதாம, இந்த கடிதத்தை அவர் எழுதும்போது அவர் முதலாவது வந்து சத்தியத்தை வந்து இந்த இடத்துல நிலைநாட்டுறார். அப்போஸ்தலன் பவுல் வந்து இந்த கடிதத்தை எழுதும் பொழுது தன்னுடைய உணர்வுகளின் நிமித்தமாக அவர் செயல்படாமல், அவர் தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக ஏவப்பட்டு இந்த கடிதத்தை எழுதுறார். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்னு பார்த்தோம்னா, முதலாவது அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த கடிதத்துல விசுவாசிகளினுடைய தாங்கள் நிற்கக்கூடிய இடம் இயேசு கிறிஸ்துவிற்குள்ளாக தங்களுடைய இடத்தை வந்து இந்த இடத்துல ஒரு அருமையாக அவர் இதுல எழுதியிருப்பாரு. முதலாவது அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு வந்து நான் நன்றி சொல்றேன், ஏன்னா கடவுளுடைய கிருபையின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு எடுத்ததற்காக நான் நன்றி சொல்றேன் அப்படிங்கிறாரு. என்னடா நம்ம வந்து கண்டிக்க போறாருன்னு பார்த்தா, இந்த இடத்துல வந்து அவர் வந்து சத்தியத்தை வந்து அவர் சொல்றாரு. நீங்க வந்து தேவனால கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நபர்கள். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லா உபதேசங்களிலும் எல்லா ஞானத்திலும் நீங்கள் சம்பூர்ணமா இருக்கிற நபர்கள் அப்படிங்கிறாரு. அடுத்து 3வது பார்க்கும் பொழுது, நீங்க எந்த ஈவிலையும் வந்து குறைபடாதவர்களாக தேவனுக்குள்ளாக எல்லா ஈவிலும் சம்பூர்ணமாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறதே அவர் இந்த இடத்துல நிலைநாட்டுறது மட்டும் இல்லாம, தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவர், கடைசி நாட்களில இயேசு கிறிஸ்துவிற்கு முன்பாக நிற்கும் பொழுது எந்தவித கரையும் இல்லாத நபர்களாக கர்த்தர் உங்களை நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிற இந்த எல்லா விதமான சத்தியத்தையும் அவர் வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த குறைபாடுகளை வந்து அவர் திருத்துறதற்காக வராரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஒரு விசுவாசி சபைகள்ல இருக்கிற ஒரு விசுவாசியா நம்ம எப்படி இதை நம்ம எடுத்துக்கலாம்னா, நாம் ஒரு விசுவாசியை திருத்துறதற்காக போகும் பொழுது நம்ம உடனே நான் வந்து நீதிமான், நான் வந்து எல்லா ஞானமும் உள்ளவன்கிற அந்த இடத்துல இருந்து நம்ம போகாம ஒரு 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 அன்பின் மூலமாக நம்ம அவங்கள அணுகலாம். அதுதான் இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலன் பவுல் வந்து தன்னுடைய கடிதங்கள்ல வந்து எழுதியிருக்கிறாரு, கிறிஸ்து உனக்காக மரித்திருக்கிறதை தவிர எனக்கு வேற ஒன்றும் நான் அறிய விரும்பல அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த சத்தியத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு நபர் வந்து திருந்த முடியுமே தவிர, அந்த சத்தியத்திற்கு வெளியே ஆக்கினை தீர்ப்பை தவிர வேற எதுவுமே அந்த நபருக்கு வராது. அந்த சத்தியம் அந்த தேவனுடைய சத்தியம் வந்து அந்த நபரை திருத்துங்கிற இதுதான் நம்ம இதுல இருந்து பார்க்கணும். ஸோ அப்போஸ்தலன் பவுல் வந்து அப்படிதான் நமக்கு போறாரு. அதே போல நாமும் இன்னொரு விசுவாசியை அணுகும் பொழுது அந்த அன்பிலும் தேவனுடைய சத்தியத்திலும் அந்த விசுவாசியை நம்ம அணுகுறோங்கிறதா இன்னைக்கு நம்மளுடைய டிவோஷன். நன்றி.